திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மை அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் வலை வீசின படலம் 57வது திருவிளையாடல். திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமான் இடைக்காடன் பின்னே சென்று அவனுடைய பிணக்கினை தீர்த்து கடலின் கண் எறிந்து வேதங்களை வலை வீசி வேதங்களை மீட்டு எடுத்து அம்மையை மீண்டும் திருமணம் செய்த திருவிளையாடலை இனி காணலாம். அந்தம் இல்லழகன் கூடல் ஆலவாய் அமர்ந்த நீல சுந்தரன் உலகம் என்ற கண்ணியம் கயற்கண்ணாளாம் கொந்த விழுந்து அலங்கல் கூந்தல் கொடிக்கு வேறிடத்து வைகி மந்தனமான வேதமறை பொருள் உணர்த்துமாதோ. அந்தமில் அழகன் திருக்கூடல் ஆலவாய் பெருமான் உலகம் ஈன்ற கண்ணி, உலக உயிரெல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கண்ணியாகும். வேதத்தின் உட்பொருளையெல்லாம் அம்மைக்கு உணர்த்தினால்தான் உயிர்களெல்லாம் உணர முடியும். உயிர்களின் பொருட்டு சோமசுந்தர பெருமான் அங்கேற்கண்ண அம்மைக்கு ஒரு நாள் தனி இடத்துல இருந்து இரகசியமான முறையில் வேதத்தின் உட்பொருளை உபதேசித்து அருள் செய்கின்றார். நாதனின் அருளால் கூறு நன்மறை பொருளை எல்லாம் யாது காரணத்தான் மன்னோ அருகிலும் எம்பிராட்டி காதரடைந்தால் போல கவலையும் சிறிது தோன்ற ஆதரமில்லாளாய் கேட்டால் அஃது அறிந்த அமலச்சோதி. பெருமான அருளி செய்த வேதங்களின் உட்பொருளை என்ன காரணத்தினாலோ அம்மை அச்சமுற்றவள் போல கவலையும் கொண்டு அதில் விருப்பம் இல்லாதவள் போல் கேட்டாள். அங்கனம் ஆர்வமின்றி கேட்கும் இயல்பினல் அல்லல் என்றாலும் யாது காரணத்தாலோ யாம் அருகிலோம் என்றார். பரதவர்களுக்கு அருள் செய்வதற்கு மீனவர்களுக்கு அருள் செய்தல் பொருட்டு இறைவனை பிரிந்து சிறிது காலம் வாழப்போகும் நிலை குறித்தோ அம்மை கவலையோடு இறைவன் அருளிய அந்த வேதத்தின் உட்பொருளை மனம் ஒருமித்து கேளாது ஆர்வமின்றி நின்றாள். அராமுகம் அணைய வல்குழல் அணங்கினை நோக்கி ஏனை இராமுகம் அணைய உள்ளத்து ஏழை மார்போல எம்பால் பராமுகையாகி வேத பயன் ஒருப்படாது கேட்டாய் குராமுகை அவிழ்ந்த கோதாய் உற்றவி குற்றம் தன்னால். எம்மிடத்து வேத பொருளை பராமுகமாக மனம் ஒரு வழிபடாது விருப்பம் இல்லாமல் நீ கேட்டாய். அது நீ செய்தது பெருங்குற்றம். ஆதலால் விரதமும் மரணம் இன்றி மீன்படுத்தி இளைஞரான பரதவர் மகளாற் சென்று பணித்தனன் பணித்தலோடும் மரதன ஆரம் தாழ்ந்த ஆரம் என் முளையாள் அஞ்சி வரத நிற்பிரிந்து வாழ வல்லனோ என்று தாழ்ந்தாள். நீ செய்த பெருங்குற்றத்திற்கு தர்மமோ விரதமோ சீலமோ இல்லாத மீன்பிடி தொழிலை உடைய எளிகுலத்தில் கொலை தொழிலை உடைய பரதவர்களின் குலத்தில் மகளாக நீ தோன்றுவாய் என்று ஆணையிட்டு அருளினார். வரதனே, வள்ளல் பெருமானே, யான் நின்னை பிரிந்து வாழ வல்லனோ என்று வணங்கி நின்றாள் அம்மை. வீங்கு நீர் சடையான் நீங்கு மெல்லியல் பிரிவு நோக்கி வாங்கு நீர் காணல் வாழ்க்கை வழஞர்கோன் மகளாய் வைகி ஆங்கு நீ வளர் நாள் யாம் போந்து அருங்கடி முடித்தும் என்னா தேங்கு நீர் அமுதன் நாளை செலவெடுத்து இருந்தான் இப்பால். தேவியின் துன்பம் கண்ட பெருமானும் கடற்கரை சோலையில் வதியும் வளைஞர் மன்னனுக்கு மகளாக நீ வளர்ந்து வருகின்ற நாளிலே யாம் வந்து உன்னை மனம் புரிவோம் நீ என்று திருவாய் மலர்ந்தருள அம்மையும் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றாள். அன்னது தெரிந்து நால்வாய் ஐங்கரக் கடவுள் தாதை முன்னர் வந்திதனால் அன்றோ
மூண்டது இச்செய்தியெல்லாம் என்ன வீர்ங்கவளம் போலாங்கிருந்த புத்தகங்கள் எல்லாம் தன் நெடும் கரத்தால் வாரி எறிந்தனன் சலதி மீதால். இதை அறிந்த விநாயகக் கடவுளும் தன் தந்தையாராகிய இறைவன் முன்பு வந்து இதனால தானே இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த வேத சுவடிகளையும் மறைகளையும் தன்னுடைய துதிக்கையினால் வாரி எடுத்து கடலிலே வீசி எறிந்தார். வரைப்பக வெறிந்த கூர்வேள் மைந்தனும் தந்தை கையில் உரைப்பெரு போத நூலை ஒல்லென பறித்து வல்லே திரைப்புக எரிந்தானாக செல்வ நான் மாடக்கூடல் நரைவிடையுடைய நாதன் நந்தியை வெகுண்டு நோக்கா. முருகப்பெருமானும் தன்னுடைய தந்தையார் திருக்கரத்தில் இருந்த சிவஞான போத நூல் முதற்பொருளாகிய சிவத்தை உள்ளவாறு ஐயம் திரிபின்றி உணர்த்தும் சிவஞான போத நூல் சுவடியை பிடுங்கி கடலிலே எறிந்து விட்டார். சோமசுந்தர பெருமான் நந்தியை வெகுண்டு நோக்கி, அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது இவரை வாயில் விடுத்து நீ இருந்தாய், தீங்கு விளைந்தது உன் தனக்கும் இந்த தொடுத்த தீங்கொழிய இன்றோர் சுர உருவாகி வையம் உடுத்த காரோத நீர்ப்புக்கு உழல்கென பணித்தான் மன்னோ. பெருவர் செலவின் வேலமுகத்தனை விதித்த சாப பெருவழி தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான் அறுவரை நெஞ்சு போழ்ந்த அள்ளிலை நெடுவேற் செங்கை முருகனை வணிகர் தம்மின் மூங்கையாகு என்றான் இப்பால். யாம் இருக்கின்ற நிலையையும் நேரத்தையும் அறியாது நீ இவர்களை விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் உள்ளே அனுமதித்து சும்மா இருந்து விட்டாய். அதனால் பொல்லாங்கு விளைந்தது. மறைகளையும் சிவஞான போத நூல்களையும் கடலில் எறிந்து விட்டார்கள். குற்றத்திற்கு காரணமான நீ சுறாமீனாக பிறந்து கடலிலே துன்பப்பட கடவாய் என்று சபித்தருளி விநாயகப் பெருமானுக்கு சாபமிட்டால் அது தன்னையே சாரும். விநாயகப் பெருமான் வேறு சிவபெருமான் வேறு அல்ல என்பதால் அவருக்கு சாபமிடாது முருகப்பெருமானை நோக்கி வணிகர் குலத்திலே நீ ஊமை பிள்ளையாய் பிறக்க கடவாய் என்று பணித்து அருளினார். சிவபெருமானது ஆணையினால் உமாதேவியார் பரதவர் மகளாக பிறந்தார். நந்திதேவர் சுறாமீனாக கடலிலே புகுந்தார். முருகப்பெருமான் உருத்திர சர்மனாக வணிகர் குலத்திலே ஊமையாக பிறந்தார். கருணை வள்ளலாகிய சோமசுந்தர பெருமானுடைய திரு அருள் திறத்தால அம்மீனை பிடித்து சுறாமீனை பிடித்து அம்மையையும் மணந்து மீண்டும் திரு உத்தரகோசமங்கையில் உபதேசம் செய்து அருளிய திருவிளையாடலை நாம் இனி காணலாம். பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரையிலே பாக்கம் என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்கு மீன்பிடி தொழிலை உடைய மீனவர்கள் பலர் அங்கு குடிசைகளில் தங்கியிருந்தார்கள். அத்தகைய வளைஞர் சேரியிலே ஒருவன் ஆயப்பட்டினத்து ஒருவன் மேல் ஆற்றிய தவத்தால் தூய வானவர் தம்மினும் தூயனாய் சிறிது தீய தீவினை செய்தியால் தீண்டிமில் வானர் மேய ஜாதியில் பிறந்துள்ளான் மேம்படு மனையான். அவன் முற்பிறவிகளில் செய்த பெரிய தவத்தால அம்மையை குழந்தையாக பெறும் நல் தவம் உடையவனாகவும் சிறிது தீவினை செய்தியால் கொடிய தீவினைகளை சிறிது செய்ததால் பரதவர் குலத்தில் மீன்பிடிக்கும் தொழிலில் உள்ளவர்கள் வாழும் கடற்கரை பகுதியில் வந்து பிறந்திருந்தான். மீனவர்கள் குலத்திற்கும் அரசனாகவும் திகழ்ந்தான். இந்த மீனவர் கோனும் சிவபெருமானிடத்திலே பக்தி உடையவனாக இருந்தான். அவனும் பல ஆண்டுகளாக தனக்கு மகப்பேறு இல்லாததால் பெரிதும் வருந்தி கொண்டிருந்தான். தக்க மேரு மலைமகன் ஓடையில் தவத்தான் மிக்க மீனவன் வேள்வியில் விரும்பிய மகவாய் புக்க நாயகி தன்பதி ஆணையால் புலவு தொக்க மீன் விலை வளைஞன் மேல் தவ பயன் துறப்ப. அம்மீனவர்கோன் தனது உறவினர்களோடு மீன் பிடிப்பதற்காக கடலை நோக்கி சென்று கொண்டிருந்த வழியில் புன்னை மர நிழலின் அடியில் இறைவனது ஆணையின்படி
மகவாக ஒரு பசுங்குழந்தையின் உருவமேற்று அழுது கொண்டு கிடந்தாள் அம்மை. மலையத்துவச பாண்டிய மன்னன் செய்த தவத்தின் பயனாக வேள்வியிலிருந்து திரு ஆலவாய்நகரத்தில் அங்கேற்கண் அம்மை தோன்றினாள். இந்த மீனவர் குல பரதவ மன்னன் செய்த முற்பிறவில் செய்த தவத்தின் பயனாக இங்கு புன்னை மர நிழலில் ஒரு குழந்தையாக கிடந்து அருளினார். பரதவர்கோனும் அழுகின்ற அந்த திருக்குழந்தையை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்து, இந்த குழந்தை யார் பெற்ற செல்வமோ, கடல் மகளோ, நீர்மகளோ, கான்மகளோ, மகப்பேரில்லாத எனக்கு சோமசுந்தர பெருமான் அருள் கனிந்து ஈந்தருளிய குழந்தையோ இது என்று தனது வலது புஜம் துடிக்க மிகுந்த பரிவுடன் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மனைவியின் கையில் கொடுத்தான். பிறவி அந்தகன் தெரிந்து கண் பெற்றன கழித்த வரியன் நீ நிதி பெற்றன வாங்கினாள் வளைஞர் எரியும் வேலையில் ஆர்த்தனர் கையெறிந்திரட்டி குறிய வாழ் நகை வளைச்சியர் குளறினார் குறவை. பிறந்த நாள் தொட்டு கண்ணில்லாதவன் கண்ணை பெற்றால் எப்படி பெருமகிழ்ச்சி அடைவானோ, வறிஞன் ஒருவன் பெரும் நிதி கிடைத்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ, அதுபோல மகப்பேறு இல்லாதவன் மகவு கிடைத்தது என்னும் பெருமகிழ்வோடு வாங்கி அவளும் உச்சி மோந்து பெறாது பெற்றெடுத்த குளவியை அள்ளி எடுத்து முத்தமிட்டு உச்சி மோந்து மேலும் தங்களது குலத்தினுக்கு இசைய முத்துக்களும் மணிகளும் கோக்கப்பட்ட மாலைகளையும் சங்காலான அணிகலன்களையும் அணிவித்து தங்கள் குலத்தினுக்கு இசைய அழகிலாத பேரழகினுக்கு அழகு செய்து அணிந்து மகிழ்ந்தனர். இங்கனம் அம்மையும் வளர்ந்து வர இறைவனது ஆணையின்படி நந்தியம்பெருமானும் சுறாமீனாக உருவம் கொண்டு அலைகடலிலே சென்று கடலில் விநாயகப் பெருமானும் குன்றெறிந்த வேள்குலகன் முருகப்பெருமானும் முன்பு கடலிலே எரிந்த ஏடுகளையும் சிவஞான போத நூலையும் தனது தலையின் மேலே சுமந்து இனிது இருந்தார். கடலில் எரிந்த விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் கடலில் எரிந்த ஏடுகளையெல்லாம் தன்னுடைய தலைமையில சுமந்து கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் இறைவன் சிவபெருமானுடைய திருவடிகளையே சிந்தித்து கொண்டு இனிது இருந்தார். குறுக்கும் நெடுக்குமாக கடலிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்த வலிமையுடைய சுறாமீன் பெரிதும் துன்பம் விளைத்தது மீனவர் குலத்திற்கு. கடல் நீரை கலக்கியது. சிறிய தோணி, படகு, சோங்கு ஆகியவற்றையெல்லாம் நெருங்கி முட்டி மோதி கவிழ்க்கும். தன்னை எதிர்க்க வரும் பெரிய சுறாமீன்களையெல்லாம் தனது கொம்பில் கோர்த்து வீசி எறியும். முரட்டு சுறாமீன் கடலில் எப்பொழுது தோன்றும், என்ன செய்யும் என்பதை அறியாது அங்குள் இருந்த மீனவர்களெல்லாம் கலங்கி இருந்தனர். அச்சுறாமீன் முன்னே உள்ளது என்று வலையை முன்னே வீசினால் பின்னே தோன்றி மேல் எழும்பி நிற்கும். பின்னே வலையை வீசினால் முன்னே வந்து நிற்கும். இடதுபுறத்தில் வலையை வீசினால் வலப்புறத்தில் எழுந்து மேலே எழும்பும். வலதுபுறம் வலையை வீசினால் இடப்புறத்தில் மேலே எழும்பும். வளைஞர்கோணும் இதனால் மிகவும் மனம் கலங்கி வருந்தி நின்று சங்கலம்பு தன்துறை கெழு நாடன் இச்சலதி துங்கம் அந்தரம் எனக் கிடந்த அலரும் அருஞ்சுரவை இங்கு அணைந்து எவன் பிடிப்பவன் அவன் யாங்கு இங்கு ஈன்ற மங்கை மங்கள கிளாமென மனம் வலித்திருந்தான். இந்த கடலிலே கிடந்து கலக்கும் பெருஞ்சுறாமீனை இங்கு வந்து எவன் பிடிக்கின்றானோ அவனே என்னுடைய மகளுக்கு மணமகனாகும் தகுதி பெற்றவனாவான். மீனவர்கோனும் இந்த சுறாமீனை யார் பிடித்து அடக்குகின்றானோ அவருக்கே என்னுடைய மகளை திருமணம் புரிந்து கொடுப்போம் என்று மனதில் உறுதி கொண்டு இருக்க, நந்திநாதனும் இணையனாய் அங்கையல் நாட்டத்து இந்து வாழ்நுதல் ஆளும் அங்கு அணையவளாய் இருப்ப தந்தி 4 ஏந்திய தபனிய விமானத்து உந்து நீர் சடையார் மனம் முன்னினார் மன்னோ. 8 யானைகள் தாங்கும் இந்திர விமானத்தின் கீழ் எழுந்தருளி அருள் செய்யும்
சோமசுந்தர பெருமான் தன்னுடைய திரு உள்ளத்தில் மீனவர் கோனுக்கும் நந்தி தேவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு அம்மையை திருமணம் செய்வதற்காக ஒரு திருவுருவம் எடுத்து வருகின்றார். உயர்ந்த ஜாதியும் தம்மீனும் இழிந்த என்று உன்னிக் கயந்த நெஞ்சுடை வலைக்குளக் கண்ணியை வேட்பான் வியந்து கேட்பது எவ்வாறு எவர் வெறுக்கும் முன் அவருக்கு இயைந்த மீன் வலை உருவெடுத்து ஏகுதும் என்னா. உயர்ந்த ஜாதியானாலும் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு உடையவராயின் அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் மீனவர் குலத்தில் தோன்றிய அம்மையை திருமணம் புரிவதற்காக ஒரு மீன்பிடிக்கு வலைஞர் உருவினை எடுத்து வருகின்றார். எடுத்த மீனவ உருவத்திற்கு ஏற்ப அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டு அதிலே உடைவாளையும் சொருகிக்கொண்டு தோளில் மேலாடையை தரித்து கொண்டு அதில் மலர்கண்ணிகளாலான மாலைகளையும் தன்னுடைய திருமார்பிலே தரித்து கொண்டு சிவகணங்களில் ஒருவனை வளைஞனாக தன் கூடவே அவனுடைய தோளில் வலைகளையும் மீன் கூடையும் சுமந்து வருமாறு உதவியாளனாகவும் வந்து அவன் பின்னே நடந்து வர பெருமான் முன்னே நடந்து வருகின்றார். கொண்ட வடிவத்திற்கேற்ப அலங்காரங்களை செய்து கொண்டு வளைஞ்சனாக எழுந்து அருளினார். முழுது உலகு ஈன்ற சேர்க்கண் முதல்வியை அருளிலார் போல் இழித்தொழில் வளை மாதாக சபித்தவாறு என்னே என்றும் பழிபடு சாபமேறார் பரதராய் வரவும் வேண்டிற்று அழகிது நன்று நன்று மாலவாய் அடிகள் செய்கை. உலகம் முழுதும் ஈன்ற அம்மையை அங்கேற்கண் அம்மையை அருள் இல்லாதவர் போல இழிதொழில் வளை மாதாக சபித்து அம்மையை அருள் இல்லாதவர் போல மீனவர் குலத்திலே தோன்றுமாறு சபித்த காரணம் என்னப்பா? திருவருளே வடிவாக இருப்பதால் சாபமோ பாவமோ பழியோ பற்றாத பெருமான் இப்பொழுது இங்கு ஒரு வளைஞராக மீனவனாக வரவும் வேண்டியதாயிற்று. அப்பரதவர் கோன் செய்த புண்ணிய பயனின் பயனாகவும் அப்பரதவ குலத்தை காத்தல் பொருட்டுமே தாம் மீனவனாகவும் அம்மையை மீனவர் மகளாகவும் மாறு அருள் செய்தார். நன்று நன்று எம் ஆலவாய் அடிகள் செய்கை அழகிது என்று பரஞ்சோதியார் நல்லா இருக்குதுப்பா உன்னுடைய செய்கை. ஆலவாய் சொக்கநாத பெருமானே உன்னுடைய செய்கை அழகிது நன்று நன்று என்று வியந்து கூறியுள்ளார். பரதவர்கோன் அப்பரதவர் குல காளையை பார்த்து அழகிய நம்பியே நீ யார் சொல் என கேட்க நான் மதுரை பரதவரின் தந்தை போன்ற அரசனுடைய குமாரன். என்னால் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும். சந்த நான் மறைகள் தேரா தனி ஒரு வடிவாய்த் தோன்றி வந்தம் என் கொளைஞன் கூறும் மதுரையில் வளைஞர்க்கெல்லாம் தந்தை போல் சிறந்துள்ளனோர் தனி வலை உழவன் நல்ல மைந்தன் யான் படைத்து காத்து துடைக்கவும் வல்லானேல் வல்லனாவேன். மதுரையில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் நான் தலைவனாவேன். என்னால் படைக்கவும் காக்கவும் துடைக்கவும் வல்லன் என்று கூறி தான் இறைவனாதனருக்கு ஏற்ப முத்தொழிலும் வல்லவன் என்றும் மீனவர் குலத்தொழிலுக்கு ஏற்ப மீன்களை படுத்து சில காலம் அவற்றை பாதுகாத்து வைத்து விற்பதிலும் நான் வல்லவன் என்று முத்தொழில் குணமும் தனக்கு உரியன என்று கூறி மேலும் பெரிய மீன்களையெல்லாம் கடலில் சென்று அது அகப்படுமாறு வலை வீசுவதிலும் வல்லவன் யான் என்று கூறி நிற்க தொண்டுரை மனத்து காணல் துறை மகன் அக்தே இந்த தன்துறை இடத்து ஓர் வல்மீன் தளலென கறந்து சீற்றம் கொண்டு உரைகின்றது. ஐய குறித்தது பிடித்தியேல் என் வண்டுரை கோதை மாதை மனம் செய்து தருவேன் என்றான். அப்பனே இந்த துறையில் சுறா மீன் ஒன்று
கட்டுக்கு அடங்காது நாசம் புரிந்து துள்ளி திரிந்து கிடக்கின்றது. அது வலிமையும் சீற்றமும் உடையதாக இருக்கின்றது. அதனை குறிவைத்து பிடித்து கொடுப்பாயானால் என்னுடைய குமாரியை, குழந்தையை உனக்கு மனம் செய்து கொடுப்பேன் என்று கூறினான் பரதவர்கோன். வளைஞர் பெருமானும் உடனே படகில் ஏறி தன்னுடன் வந்தவனையும் கூட கூட்டிக் கொண்டு படகில் ஏறி கடலுக்குள் சென்று தன்னுடைய தோளின் மேல் கிடந்த வலையை பெரிதாக கடலிலே வீசி, எப்பொழுது இறைவன் வந்து வலையை வீசுவார்னு காத்திருந்த நந்தி தேவனும் இறைவன் வீசிய அந்த திருவலையிலே சுறாமீனும் சிக்கிக்கொண்டது. சுறாமீனை இழுத்து கரையிலே போட்டார் பெருமான். வளைஞர்கள் மீனவர்கள் எல்லாம் நெருங்கி வந்து குரவையிட்டு ஆரவாரம் செய்து, இவன் நம் குலத்துக்கு ஓர் தெய்வ மகன் ஆகும் என்று பாராட்டி மகிழ்ச்சி அடைந்தனர். கைதை சூழ் துறைவன் ஓகை கை மிக பம்பை ஏங்க நொய்தனும் நுசுப்பிற் கள்வாய் நுழைச்சியர் குறவை தூங்க பைத்தளை பகுவாய் கச்சை பரதவர்க்கு அலங்கன் ஞாழல் செய்த பூங்கோதை மாதை திருமணம் புணர்த்தினானே. அந்நிலை வதுவை கோலமாயின மருமகனாரும் மின்னிலை வேர்க்கண் நாளும் விண்ணிடை விடைமேல் கொண்டு தன்னிலை வடிவாய் தோன்ற தடங்கரை மீனந்தானும் நன்னிலை வடிவே போன்று நந்தியாய் முந்தி தோன்ற. பெருமகிழ்ச்சி அடைந்த மீனவர்கோனும் பறைகளெல்லாம் ஒலிக்க அங்குள்ள மகளிர்களெல்லாம் குறவை கூத்தாட வளைஞர் பிரானுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தார். திருமண கோலம் பூண்ட மருமகனாரும் தன்னுடைய மகளாரும் திருமண கோலம் புனைந்த நிலையில் மறைந்தருளி அம்மையோடு அங்கேற்கண் அம்மையோடு சோமசுந்தர பெருமானாக நந்தியம்பெருமானும் தன்னுடைய வடிவத்தை பெற்று திருநந்தி தேவராக திருமுன்பு முற்பட்டு தோன்ற ரிஷபாரூடராக அங்கேற்கண் அம்மையோடு சோமசுந்தர பெருமானும் இடையிலே காட்சி கொடுக்க இறைவனது அருள் கடாட்சத்தை பெற்றதால அந்த வளைஞர் கோமானும் தனது முன்னைய நல்ல அறிவை பெற்று இப்பிறவி சிற்றறிவு யாக்கை இதெல்லாம் ஒளிந்து நல்ல அறிவு தோன்ற வீரக்கடலை அணிந்த இறைவனது திருவடியின் கீழ் வீழ்ந்து வணங்கினான். இரக்கமில் இழிந்த யாக்கை எடுத்து உழலில் ஏழையேனை புறக்க வின்றன போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி அறக்கெறி பவளச் செவ்வாய் அணங்கினை மணந்து என் பாசம் கறக்க வெள்விடைமேல் நின்ற கருணையே போற்றி போற்றி என்றான். இழிந்த பிறவியிலேயே விருப்புற்று மீண்டும் மீண்டும் இந்த உடலை எடுத்து பிறப்புகளிலே அழுந்தும் அறிவிலியாகிய என்னை காத்தல் பொருட்டு என்னைப் போலவே ஒரு மீனவ கோலம் கொண்டு உருக்கொண்டு வந்த புண்ணிய வடிவம் போற்றி என்னுடைய மகளாக வளர்ந்த அம்மையை திருமணம் புரிந்து என்னுடைய பாசமெல்லாம் ஒளியுமாறு இடப ஊர்தியின் மேல் நின்று காட்சி கொடுக்கும் கருணையே, கருணை வள்ளலே போற்றி போற்றி என்று கூறி துதித்து நின்றான். ரிஷபாரூடராக இடப ஊர்தியின் மேல் அம்மையப்பராக வரும் அருட்கோலம் நம்முடைய பாசங்களையெல்லாம் ஒளியுமாறு செய்கின்ற கருணையை போற்றி வணங்கி நின்றான். அகையிலான் பரவி நின்ற அன்பனை நோக்கி பன்னாள் மகவிலா வருத்த நோக்கி உமையை நாம் மகளா தந்து தகவினான் மணந்தே நீ இத்தரணியில் தன் என்ன நகவு இலா போகம் மூழ்கி நம் உலகு அடைவாய் என்ன. அன்பனே, பல்லாண்டுகளாக நீ குழந்தை பேரில்லாமல் வருந்தியது கண்டு இறங்கி உமாதேவியாரையே உனது மகளாக தோன்றச் செய்தோம். அந்த முறையிலேயே வந்து மணமும் செய்து கொண்டோம். இனி நீ இந்த உலகத்திலே ஒரு குபேர சம்பத்தினை பெற்று பல போகங்களை அனுபவித்து பின்பு எனது சிவலோகத்தை வந்து சேர்வாயாக என்று திருவருள் புரிந்து அருளினார். பெண்ணினை வதுவைக்கு இந்த பெருந்துறை சேர்ப்பற்கன்று தன்னழி சுரந்து நல்கி தர்மம் மால் விடைமேல் தோன்றி விண்ணிடை நின்றான் சென்றான் வேத்திர படையானோடும்
உன்னிறை அன்பரோடும் உத்தர கோச மங்கை. தர்மமாகிய பெரிய இடப உறுதியின் மேல் தம் மீது கொண்ட அன்பால நிறைந்து இருக்கக்கூடிய அடியவர்களுடைய திருக்கூட்டத்தோடும் திரு உத்தரகோச மங்கை என்ற ஊரை சென்று அருளினான். அங்கிருந்த அநாதிமூர்த்தி ஆதி நான்மறைகள் ஏத்தும் கொங்கிருங்கமலச் செவ்வி குறை களல் வணங்கி கேட்ப பங்கு இருந்து அவற்கு வேத பயனெல்லாம் திரட்டி முன்னீர் பொங்கு இருங்கதை போல் அட்டி புகட்டினான் செவிகள் ஆற. திரு உத்தரகோசம் அங்கென்ற தலத்தில் இருந்து அந்தமும் ஆதியும் இல்லாத பெருமான் திரு உத்தரகோசம் அங்கென்ற தலத்தில் எழுந்தருளி 4 மறைகளின் உட்பொருளையும் அம்மை உமாதேவியார் பயபக்தியுடன் சிரத்தையுடனும் தன்னுடைய வீரக்கழலணிந்த திருவடிகளை வணங்கி கேட்க வேதத்தின் உட்பொருளையெல்லாம் கடலில் பொங்கி தோன்றுகின்ற அமுதத்தைப் போல அம்மையின் திருச்செவிகள் நிரம்புமாறு புகட்டி அருளினார். அம்மைக்கு புகட்டினால் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் சென்று சேருன்ற கருத்தால் அம்மையின் செவிகளில் அமிர்தமென திருச்செவி நிரம்பி வழியுமாறு புகட்டி நின்றார். அவ்வேளை அன்பு உடையார் 64,000 அளித்து பாச வெவ்வேளை கடப்பித்து வீடாத பரானந்த வீடு நல்கி மைவேலை அணைய விழி அங்கேற்கண் அங்கையோடு மதுரை சார்ந்தான். இவ்வேளை நிலம் புறக்க முடி கவித்து பாண்டியன் என்று இருந்த மூர்த்தி. இங்கனமாகவே தம்மிடம் பக்தியும் அன்பும் கொண்டிருந்த சிவன் அடியார்களுக்கும் சிவ யோகிகள் 60,000 அவருக்கும் மெய்யன்புடைய அடியவர்களுக்கும் அவ்வேத பொருளை அறிவுறுத்தி மும்மலக் கடலையும் கடக்குமாறு அருள் செய்து அறியாமையை தரும் ஆணவக்கடலையும் பந்தத்தை செய்யும் கண்மக்கடலையும் மயக்கத்தை தரும் மாயென்ற கடலையும் கடக்குமாறு செய்து அழியாத பேரின்பம் என்னும் கரையேற அருள் செய்தார். கடல் சூழ்ந்த இந்த நிலவுலகத்தை தன்னுடைய திருவருளால் அரசாட்சி செய்யும் சோமசுந்தர கடவுள் இப்பொழுது அங்கேற்கண்ண அம்மையோடு தானுமாக மதுரையைச் சேர்ந்து அருளினார். திருச்சிற்றம்பலம். வலை வீசின படலம் நிறைவுற்றது.